நமஸ்காரம். ஓம் மகா ஸ்ரீ சத்குரு அகத்திய குருவே நமக. ஐயா நமஸ்காரம். ஐயப்பெருமானை பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன். இன்றைய தலைப்பு குரு பூஜை. அது இந்த நல்ல ஒரு குரு வாரமான இன்றைக்கு குரு பூஜையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அத்தனை தொடர்களும் தொடர்ச்சியும் அகத்தியர் வழிபாடும் என்னும் நூல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை எழுதினது அனுராதா கஜராஜ் லோபஸ். அதாவது நான் எதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சின்ன இன்ட்ரோ. அது மேலே என்ன முடிச்சிருப்பாங்க அப்படின்னா குரு சீடன் அப்படின்றது, குரு சீடனுக்கான உறவுகள், அதாவது அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து சீடன் வந்து தன்னை சீர்திருத்தி நல்வழியில் போகும்போது குருவானவர் மெச்சிக்கிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயோ என் பிள்ளை கரெக்டான நான் சொன்ன வழியில் போகிறாங்கன்னு ரொம்ப பூரிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி தூரம் வந்து கொண்டு போய் விடுறாங்க. மிச்சத்தை தன்னோட முயற்சியினால் அந்த சீடன் முன்னேறணும், அதற்கு துணை தெய்வமும் வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சின்ன பிள்ளையில கேட்டிருப்போம், தாய் தந்தை குரு தெய்வம் இப்படின்னு இந்த ஆர்டரில் கேட்டிருப்போம்ல. இதில் தாயோட பங்களிப்புங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு மிக மிக அபரிதமானது, ரொம்ப ரொம்ப அபரிதமானது. தாய் தந்தையரோட ஒரு பங்களிப்பு, ஒரு குழந்தை நல் ஆத்மாவா உருவாகிறதுக்கு வளர்றதுக்கு அப்படின்றது. அதனால தாயானவள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எப்படி பூமி மாதான்னு சொல்லியிருக்காங்க, தாய் நாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது தந்தை நாடுன்னு சொல்றாங்களா? இல்லை, பூமி மாதா மாதா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன், எதுக்காக அதுக்கெல்லாம் நம்ம வந்து தாயை வந்து குறிப்பிட்டிருக்காங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன், அதற்கு பொறுமை, அதற்கு நல்லொழுக்கம், அறநெறி, ஒரு தாழ்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இது எல்லாம் அந்த அம்மாவுக்கு ஜாஸ்தி. அப்படிதான் அதுக்குன்னு அந்த அம்மாவை ரொம்ப போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணுறதோ அப்படி பண்ணிங்கன்னா அதற்கான விளைவுகளையும் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு தானே இருக்கோம். அநேகமாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும்னு தோணிகிட்டே இருக்குது. தண்ணி இல்லா நிலை, தண்ணி பற்றாக்குறை வந்து அதிகமாக வரப்போகுதோ அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. ஐயா இதுலேயும் சொல்லியிருக்காங்க, இந்த புத்தகத்தில் விவசாயத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன சொல்ல முற்படுறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அறிவு சார்ந்தது தானே. நம்ம இப்போ விழிப்புணர்வு அடையலைன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். ஒன்று பெற்ற தாய் தந்தையரோட பொறுப்பு என்னன்னா, ஒரு நல்ல ஆத்மாவை வளர்த்து எடுத்து நல்ல வழியில் கொண்டு போய் சேர்க்கறது தான். என்னை பொறுத்தளவு ஒரு ஆன்மீகம்ங்கிறது 60 வயசுக்கு மேலே இப்போ அனுபவிக்கிறத அனுபவி அப்படின்னு சொல்றது வந்து தப்பான முறை. ஒவ்வொருத்தங்களும் தாய் தந்தையருக்கு ஒரு அவங்களோட குடும்பத்தின் வழியில ஒரு ஞானத்தை பெற்றிருப்பாங்க. அதை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சுறுசுறுப்பு, நல்லொழுக்கம், நல்ல வார்த்தைகள், நல்ல பேச்சு, நல்ல பணிவு, நல்ல அன்பு, என்ன சொல்றீங்க, இது எல்லாம் தானே ஒரு நல்ல ஆத்மாவா நல்ல ஒரு சிட்டிசனை உருவாக்க முடியும். அதுக்குன்னு ஒரு பிள்ளை அப்படி இருந்துட்டு மித்த எல்லா பிள்ளையும் கோரமா இருந்தா அது வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கும். அந்த பிள்ளைய போட்டு ரொம்ப எல்லாரும் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் தெய்வமும் குருவும் அப்படி விட மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல புத்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு தாய் தந்தையோரோட ஆனா போட்டு சொல்லி ஒரு ஆரம்பம் இருக்குல்ல, அந்த ஆரம்பம் வந்து தாய் தந்தையாருக்கு பொறுப்புன்னு சொல்கிறேன். அடுத்து குருவானவர், அடுத்து நம்மளோட கடவுள். இப்போ குரு பூஜையை பற்றி பார்க்கலாம். மாமனிவர் அகத்தியர் சொல்றாங்க, குருக்களை வணங்கும் போது இரு கைகளையும் சேர்த்து நம் மார்பகத்தின் மத்தியில் வைத்து கும்பிடும் முத்திரையில் சிறிது கீழ் நோக்கி பணிந்து வணங்க வேண்டும்.
கண் மூடியபடியே குருவின் உருவத்தை உச்சிலிருந்து பாதம் வரை உள் கண்ணால் நோக்க வேண்டும். அவர் அணிந்திருக்கும் வஸ்திரங்கள், ஆபரணங்கள் மற்றும் நெற்றியில் இருக்கும் திருநீர் அல்லது குங்குமம் இவற்றையெல்லாம் உள்கண்ணால் பார்த்து பக்தியுடன் குருவின் பாதத்தை பார்த்தவாறே மானச பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இரு பாதங்களையும் ஒரு பெரிய வெண்கலத்தட்டில் வைத்து கங்கை நீர் வேண்டும் என்றால் பரமேஸ்வரனை வனக்கண்ணால் தரிசித்து அவன் சடையில் அமர்ந்திருக்கும் கங்கையை வேண்டிக் கொண்டு அவர் செவ்வாயின் மூலம் வரும் புனித நீரை பிடித்து வெண்கலச் செம்பில் இருக்கும் கங்கை நீர் அதை குருவின் பாதங்களையும் இரு கைகளாலும் மெதுவாக அவர் கழுவிட வேண்டும். கால்களை கழுவிய பின் வலது பக்கம் வெள்ளி கிண்ணத்தில் வைத்திருக்கும் மஞ்சளை 3 முறை பாதத்தில் நன்றாக தேய்த்து விட வேண்டும். மஞ்சள் தேய்த்த பாதத்தின் மேல் ஒரு சொட்டு குங்குமம் இட வேண்டும். பிறகு பக்கத்தில் வைத்திருக்கும் மல்லிகை பூக்களை 2 கைகளாலும் தாராளமாக அள்ளி வாரி இரு பாதங்கள் மேலும் வைத்து தலை குனிந்து ஆனந்த கண்ணீரை விட்டு இரு பாதங்களின் மேல் தலையை வைத்து உன் அதிர்ஷ்டம் படைத்த கையால் ஸ்பரிசிக்க வேண்டும். இப்படி வணங்கி பூஜை செய்யும் போது அப்பன் குருநாதன் மனமகிழ்ச்சி கொண்டு தன் 2 கைகளாலும் உன்னை ஆசிர்வதிப்பதாய் உணர வேண்டும். இந்த விதமாக மானச பூஜை செய்து சத்குருவை வேண்டி உன் மனதிலே பாயை விரித்து போட்டு வெண்மையான வெளிச்சத்தை உண்டாக்கிய பின், அப்பனே, என் குருநாதா, பரமகுருவே, பரந்தாமனே, பரமாத்மா ஸ்வரூபனே, உன்னை நான் வேண்டிக் கொள்கின்றேன். அன்புடன் என் உள்ளே வந்து என் இதயத்திலே கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் குருவின் உருவம் உன் உள்ளத்தில் படிந்து அளவில்லா இன்பத்தை கொடுக்கும். அவ்வப்போது உனக்கு வேண்டிய அறிவுரைகளை கொடுத்து வருவார். குருவின் மார்க்க தரிசனத்தை அவர் சொல்லை மீறாமல் அடக்கத்துடன் நீ கடைபிடித்து வந்தால் நாள் போக போக உனக்கு சத்குருவின் நிலை கிடைக்கும். அந்த நிலையில் உன்னை பார்த்தவர்களுக்கு உன்னை வணங்க தோன்றும். உன்னால் அவர்களை எல்லாம் நற்செயலில் நற்போக்கில் செல்ல வைக்கும் ஒரு சித்தி ஊற்று போல் உள்ளிருந்து பொங்கி வரும். புரியுதா? நம்மளை உணர செய்கிறாங்க, நீ ஒரு பரமாத்மாவின் மறுஸ்வரூபம் அப்படின்னு. அதாவது நான் கடவுள் அப்படிதானே அப்படின்னு உணர்றது வெறும் வாய் பேச்சு மட்டும் இல்லை, செயல், சொல், புத்தி, மனசு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தன்னை அந்த நிலைக்கு உயர்த்திக்கிறது தான் நான் கடவுள். ஒளி உன்னுள்ளே இருக்கின்றது, அதை இருளை மட்டும் அகற்று, அந்த ஒளி தானாவே பிரகாசிக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி நம்ம தான் அந்த ஒளியை சுத்தப்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்போ நம்ம குருவே நம்மளுக்கான வழிகளை காமிப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அவங்க சொல்படி கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க அறிவுரையின்படி உங்களுக்கு உள்ளே இருக்கும் குரு கண்டிப்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பாருங்க, தியானத்தை பற்றிலாம் அழகாக சொல்லுவாங்க. எதுக்கு தியானம் தேவை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வரும் நாட்களில் நல்ல நல்ல விஷயங்களை ஐயன் திருவாய் மலர்ந்து அருளிய இந்த அறிவுரைகளை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிராப்தம் கொடுத்துருக்காங்க. ஐயன் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பயுமே அந்த நன்றி உணர்வோடு இருப்போம். அவங்களோட அருள் இல்லைன்னா இந்த விஷயத்த நம்மளால கேட்டுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. 1. 2வது கடைபிடிக்கவே முடியாது. 3வது கடைபிடிச்சாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வரும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளோட பாதை என்ன அப்படின்னு தெளிவாக ஒரு கோல் போட்டு செட் பண்ணி போகிறோன்னா அதுக்கு காரணம் நம்மளோட குருவோட ஆசீர்வாதம் மட்டுமே தவிர்த்து நான் அப்படின்ற ஈகோ என்றைக்குமே வரக்கூடாது நம்மளுக்கு. இது மேலும் மேலும் எல்லா பிறவிலையும் இப்படியே இருக்கிறதுக்கு ஐயன்கிட்ட நம்ம பணிஞ்சு கேட்டுக்கலாம். இப்பிறவியும் இல்லை, எந்த பிறவிலையும் மறக்காதபடி நல்ல ஒரு ஞானத்தையும் கும்பிடுறதுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு ஐயன் பெருமான் அருளும் படி தாழ்மையோடு கேட்டு வணங்கிக்கலாம். மேலும் அடுத்த தொகுப்பு பார்க்கலாம். நமஸ்காரம்.